அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரலாறு பாடம். வரலாறு பாடத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயரின் நிர்வாக அமைப்பு அப்படிங்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் சில வினாக்களை தொகுத்து டெஸ்ட் 23 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம சில போர்கள்லாம் பார்த்துருக்கோம். பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடக போர்கள், மைசூர் போர்கள், மராத்திய போர்கள். இந்த போர்கள்லாம் பார்த்து முடித்த பிறகு அந்த போர்களினால் ஏற்பட்ட விளைவினால் இந்தியாவில் ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டெஸ்ட்டானது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எம்எஸ் எக்ஸாமிற்காக தயார் செய்யப்பட்ட வீடியோ. இது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய, அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1. ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பில் இடம்பெற்றிருந்த நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா 4 நிறுவனங்கள் இருந்துச்சு. குடிமை பணிகள், இராணுவம், காவல், நீதித்துறை. இந்த 4 நிறுவனங்கள் இருந்துச்சு ஆங்கிலேயருடைய நிர்வாக அமைப்பில். அடுத்த கொஸ்டின், சிவில் சர்வீஸ், குடிமை பணிகள் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியது யார் அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. சிவில் சர்வீஸ் இன்றைக்கி போட்டித் தேர்வுலாம் எழுதுகிறாங்களா இல்லைங்களா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியது யாருன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. அடுத்த கொஸ்டின், குடிமை பணியின் முதன்மை பணிகள். அந்த குடிமை பணியினுடைய முதன்மையான பணிகள் என்னென்னா சட்டங்களை முறையாக செயல்படுத்துதல், வரி வசூலித்தல். இதுதான் இந்த குடிமை பணியின் முதன்மை பணிகள். அடுத்த கொஸ்டின், ஆரம்பத்தில் வியாபார ரீதியாக இருந்த குடிமை பணிகள் பின்பு எவ்வாறு மாறியது அப்படின்னா பொதுப்பணியாக மாறியது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குடிமை பணிகள் வியாபார ரீதியாக இருந்தது, பின்பு எவ்வாறு இது மாறியது அப்படின்னா பொதுப்பணியாக மாறியது. அடுத்த கொஸ்டின், முதலில் பொதுப்பணியின் நியமனங்கள் அனைத்தும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் டேஸ் அவையின் தனி உரிமையாக இருந்தது. இயக்குனர் அவையின் தனி உரிமையாக இருந்தது. இந்த பொதுப்பணி நியமனங்கள் எல்லாமே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய இயக்குனர் அவையினுடைய தனி உரிமையாக இருந்தது. அடுத்த கொஸ்டின், 1786 தனியார் வணிகத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றிய தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ். இது ஏற்கனவே இயக்குனர் அவையினுடைய தனி உரிமையாக இருந்ததால் தனியாக அவர்கள் வியாபாரம் செய்கிறது, லஞ்ச லாவண்யங்கள் வாங்குவது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக 1786 அந்த வணிகங்களை, தனியார் வணிகங்களை தடுப்பதற்காக எதிராக சில சட்டங்களை இயற்றிய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ். அடுத்த கொஸ்டின், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்தி உலகின் மிக உயர்ந்த ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களாக மாற்றிய தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ். அந்த ஊழலை ஒழிச்சிட்டு அப்போ சம்பளம் மிக குறைவாக இருக்கிறதால தான் அவங்க ஊழல் செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊழலை ஒழிச்சதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அதிக ஊதியமும் பெற்றுத்தந்தார் இந்த தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ். அடுத்த கொஸ்டின், 1798 இந்திய கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற டேஸ் பிரபு அரசு ஊழியர்களுக்கு தேவையான பயிற்சியை அறிமுகப்படுத்தினார். வெல்லஸ்லி பிரபு. அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. எப்போ அறிமுகப்படுத்தினார்னா 1798. அடுத்த கொஸ்டின், 1800 வெல்லஸ்லி பிரபுவால் மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறையில் பயிற்சி வழங்குவதற்காக ஒரு கல்லூரியை நிறுவிய இடம் வில்லியம் கோட்டை. அப்போ இந்த மொழி, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயிற்சி வழங்குவதற்காக வெல்லஸ்லி பிரபு ஒரு கல்லூரியை தொடங்கினார். எங்கே தொடங்கினார் அப்படின்னா வில்லியம் கோட்டையில் தொடங்கினார். எங்கே இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில்னா கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம் கோட்டையில் கல்லூரியை தொடங்கினார். அடுத்த கொஸ்டின், 1806 கம்பெனி இயக்குநர்கள் கிழக்கிந்திய கல்லூரியை நிறுவிய இடம் ஹெய்லிபரி, இங்கிலாந்தில் ஹெய்லிபரி. அந்த வில்லியம் கோட்டையில் ஏற்படுத்திய அந்த கல்லூரியை பிடிக்காத இந்த கம்பெனி இயக்குநர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1806 இந்த கம்பெனி இயக்குநர்கள் கிழக்கிந்திய கல்லூரி அப்படிங்கக்கூடிய ஒரு கல்லூரியை ஹெய்லிபரி அப்படிங்கக்கூடிய இடத்துல, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஹெய்லிபரிங்கிற இடத்துல ஏற்படுத்திக்கிட்டாங்க. அடுத்த கொஸ்டின்,
போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர்கள் நியமனம் என்ற கருத்தை முதலில் எந்த ஆண்டு பட்டயச் சட்டம் அறிமுகப்படுத்தியது? 1833ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம். இந்த 33ஆம் ஆண்டு பட்டயச் சட்டம் தான் போட்டித் தேர்வு அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை முதல்ல அறிமுகம் செய்யுது. அடுத்த கொஸ்டின், கம்பெனியின் இயக்குனர் அவையால் நியமனம் செய்யப்படாதவர்கள் போட்டித் தேர்வினை எழுத தகுதியற்றவர்கள். எனவே இந்த முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு முறை. நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு, நியமன அடிப்படையிலையும் தேர்வு செஞ்சாங்க, போட்டித் தேர்வு அடிப்படையிலையும் தேர்வு செஞ்சாங்க. அடுத்த கொஸ்டின், திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையில் கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுப்பது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1853ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஓப்பன் காம்படிஷன் அப்படிங்கக்கூடிய அந்த முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துச்சு அப்படின்னா 1853 அறிமுகப்படுத்துச்சு. அடுத்த கொஸ்டின், கம்பெனி ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்டது? 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தால் அது உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே கம்பெனி ஊழியர்களை தேர்வு செய்வதற்கு அந்த ஓப்பன் காம்படிஷனை தொடங்கினதை 1858ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அதுக்கு உறுதி செஞ்சது. அடுத்த கொஸ்டின், போட்டித் தேர்வுகளுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வயது 23 வயது. இந்த 1858ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது உறுதி செய்யப்பட்ட இந்த சட்டம், அதன் அடிப்படையில் போட்டித் தேர்வு எழுதுவதற்கான அதிகபட்ச வயது 23. அதுக்கு அடுத்தபடியான கொஸ்டின், ஹெய்லிபரியில் இருந்த கிழக்கிந்திய கல்லூரி அகற்றப்பட்ட ஆண்டு 1858. 1858 அந்த கல்லூரியை அகற்றிட்டாங்க. 1860ஆம் ஆண்டு ஒரு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் தேர்வு எழுத அதிகபட்ச வயது டேஸாக குறைக்கப்பட்டது, 22ஆக குறைக்கப்பட்டது. 1860, அதாவது ஏற்கனவே 1858ஆம் ஆண்டு இந்த உறுதி செய்யப்பட்ட முறையின்படி போட்டித் தேர்வுக்கு எழுத அதிகபட்ச வயது 23. ஆனால் 1860ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை ஆணையின் மூலம் இந்த தேர்வு எழுதுவதற்கு அதிகபட்சமாக இருந்த வயது 23லேருந்து எத்தனையாக குறைச்சிட்டாங்க இப்போது அப்படின்னா 22ஆக குறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், தேர்வு எழுத 1866 21ஆக குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 19 வயதாக குறைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1876. முதல்ல 23 இருந்துச்சு, அப்புறம் 1860 22ஆக மாறிச்சு, 1866 21ஆக மாறிச்சு, 1876ஆம் ஆண்டு 19 வயசாக குறைச்சிட்டாங்க. அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. அடுத்த கொஸ்டின், உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்ய ஒதுக்கீடு செய்த சட்டம் 1861ஆம் ஆண்டு இந்திய அரசு பணி சட்டம். இந்த சட்டம்தான் உயர் பதவிகள், அதாவது நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஒதுக்கீடு செய்த ஒரு சட்டம். எந்த சட்டம்? 1861ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி சட்டம். அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் எங்கு சென்று ஐசிஎஸ் தேர்வை எழுத வேண்டியிருந்தது அப்படின்னா லண்டன். இங்கிருந்து நல்ல கல்வி கற்ற வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் லண்டனில் போய் அந்த தேர்வு எழுத முடியும், மற்றவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எழுத முடியாது. அடுத்த கொஸ்டின், 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் தான் முதல் இந்தியாவிலே ஐசிஎஸ். இந்த ஐசிஎஸ் தேர்வுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐஏஎஸ் இதுக்கு ஈக்குவலானது. இப்போ ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்போ ஐசிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்தியாவிலே முதல் ஐசிஎஸ் தேர்வை வெற்றி பெற்றவர் யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர். 1863 இவர் தேர்வானார். அடுத்த கொஸ்டின், 1869 ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற 3 இந்தியர்கள். 63 சத்யேந்திரநாத் தாகூர் செலக்ட் ஆனார். அதுக்கப்புறம் 69 3 இந்தியர்கள் செலக்ட் ஆனாங்க. அதில் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி, ரமேஷ் சந்திர தத், பிகார்லால் குப்தா, இவங்கெல்லாம் செலக்ட் ஆனாங்க. அடுத்த கொஸ்டின், 1892 இருந்த தேர்வு எழுதும் வயதினை 21 டேஸாக உயர்த்தப்பட்டது, 23ஆக உயர்த்தப்பட்டது.
அதாவது 1892 தேர்வு எழுதக்கூடிய வயது 21 இருந்துச்சு. அதிலிருந்து என்னவா மாற்றிட்டாங்க, அது ஏற்கனவே இருந்த 21 1892 23 மாற்றிட்டாங்க. அடுத்த கொஷினு, அரசு பணியை பற்றி ஆராய்வதற்காக 1912 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையம், அதாவது ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது? இஸ்லிங்டன் பிரபு. அதாவது அரசு பணியை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக 1912 ஒரு குழு அமைச்சாங்க. அதாவது அரசு ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராயல் கமிஷன் பேர். அதுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா இஸ்லிங்டன் பிரபு. அடுத்த கொஸ்டின், 1912 நிறுவப்பட்ட ராயல் கமிஷனில் இருந்த 4 ஆங்கிலேயர்களும் மற்றும் உறுப்பினர்களாக இருந்த 2 இந்தியர்கள் யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம். இவங்க 2 பேர் தான் இந்த முதல்ல தோற்றுவித்த இந்த ராயல் குழுவில் உறுப்பினர்களாக இருந்த இந்தியர்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டின், ராயல் கமிஷன் தனது பரிந்துரையை வெளியிட்ட ஆண்டு 1917. ராயல் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு 1912. அது தனது அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு 1917. அடுத்த கொஸ்டின், குடிமைப்பணி தேர்வை இந்தியமயமாக்கி பரிந்துரைத்த குழு ராயல் கமிஷன் குழு, அதாவது ராயல் கமிஷன். அடுத்த கொஸ்டின், 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக இவற்றை அதிகரிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைத்தவர்கள் யார் அப்படின்னா மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்டு பிரபு. இவங்க 2 பேர் தான் 1918 இந்திய ஆட்சி பணியில் 33% இருந்தவர்களை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் படிப்படியாக உயர்த்தணும்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின், 1923 ஏற்படுத்தப்பட்ட ராயல் கமிஷன் அரசு ஆணையத்திற்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லீ பிரபு. 1912 இஸ்லிங்டன் பிரபு அதுக்கு தலைவராக இருந்தார். 1923 அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனுக்கு லீ பிரபு தலைவராக இருந்தார். அடுத்த கொஸ்டின், மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்த சட்டம் எது அப்படின்னா 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம் தான். மத்தியில் ஒரு தேர்வாணையம், மாகாணங்களில் ஒரு தேர்வாணையம் அமைவதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்தது. அடுத்த கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் இந்திய ஆட்சிப்பணி அமைப்பு உருவாவதற்கு அடித்தளமாக இருந்த சட்டம் 1935 ஆண்டு இந்திய அரசு சட்டம். இதுதான் சுதந்திர இந்தியாவினுடைய ஆட்சிப்பணி அமைவதற்கு அடித்தளமாக இருந்தது. அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் நிர்வாகத்தின் 2வது முக்கிய தூணாக விளங்குவது இராணுவம். முதல் தூணாக விளங்குவது குடிமைப் பணிகள், 2வது தூணாக விளங்குவது இராணுவம். அடுத்த கொஸ்டின், கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்திற்கு சேர்த்த ஆட்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா சிப்பாய் இராணுவம். கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய இராணுவத்தில் சில ஆட்களை தேர்வு செஞ்சாங்க. அவர்கள் தேர்வு செய்த அந்த ஆட்களுக்கு பேர் சிப்பாய் இராணுவம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த கொஸ்டின், ஆங்கிலேயர்களின் ஆரம்ப காலத்தில் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்த 3 மாகாணங்கள் எது அப்படின்னா வங்காளம், பம்பாய், மதராஸ். இந்த பகுதிகளில் ஆரம்ப காலத்தில் இருந்த ஆங்கிலேயர்கள் தனித்தனியாக 3 படைப்பிரிவை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், 1856 ஆண்டு 3 இந்திய படைவீரர்களின் மொத்த மாத சம்பளம் ரூபாய் 300. 1856 ஆண்டு 3 இந்திய படைவீரர்கள் அவருடைய மாத சம்பளம் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னா 300 ரூபாய் அவருடைய மாத சம்பளம். 3 பேருக்குமே சேர்த்து 300 தான் அவருடைய சம்பளம். அடுத்த கொஸ்டின், 1857 ஆண்டு கம்பெனி இராணுவத்தில் இருந்த இந்தியர்கள் 86% பேர், 100%ல் 86% பேர் இந்தியர்கள் தான் இருந்தாங்க இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில். மீதி 14 பேர் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரி, ஆங்கிலேயர்கள் மட்டுமே உயர் அதிகாரிகளாக இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், கம்பெனி இராணுவத்தில் இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட உயர் பதவி என்ன அப்படின்னா சுபேதார். சுபேதார்னால் ஒரு 5 பேர் 10 பேருக்கு அல்லது ஒரு 50 பேருக்கு மிக குறைவான அளவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தலைவர். அதான் சுபேதார். இராணுவத்தில் மிக குறைவான அளவுள்ள ஆட்களுக்கு தலைவராக இருக்கிறது தான் சுபேதார். அடுத்த கொஸ்டின், 1757 ஆண்டு
பிளாசி போரின் போது கம்பெனி இராணுவத்தில் இருந்த இந்திய சிப்பாய்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 2100 பேர். இந்த பிளாசி போர் இந்தியாவில் ஆங்கில ஆதிக்கம் தொடங்குவதற்கு காரணமான போர் பிளாசி போர் 1757. அந்த இராணுவத்தில் இருந்த இந்திய சிப்பாய்களுடைய எண்ணிக்கை 2100. அடுத்த கொஸ்டின், பிளாசி போரின் போது வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 6000 பேர். பிளாசி போர் மிகச்சிறிய போர். அப்போ வங்காளத்தில் இருந்த ஆங்கில இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை வெறும் 6000 பேர் தான். சரிங்களா? சரி, இது வரைக்கும் கேட்டிங்க. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடியதான் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. இது உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.